விவசாயிகளுக்காக என்ன செய்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என சமீபத்தில் நடந்த நிகழ்வில் முதல்வர் பேசி 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. இப்போது அரக்கோணத்தில் போதிய தண்ணீரின்றி நெற்பயிர்கள் காய்ந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பள்ளியாங்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழிலை செய்து வருகின்றனர். குறுவை சாகுபடிக்கு பள்ளியாங்குப்பம், வளர்ப்புறம், கீழாந்தூர், மூதூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கு மேலாக நெற்பயிரை விவசாயிகள் நடவு செய்துள்ளனர். பெரும்பாலான மக்கள் கிணற்று நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியாங்குப்பம் பகுதியில் சுமார் 20 விவசாயிகளின் நிலங்களில் 50 ஏக்கர் நிலத்துக்கு மேல் நெற்பயிர் நடவு செய்யப்பட்டுள்ளது. அந்த விவசாய நிலங்களுக்கு தேவையான மின் இணைப்பு வழங்கும் இச்சிபுத்தூர் துணை மின் நிலையத்திலிருந்து தனியாக மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்மாற்றியில் பழுது ஏற்பட்டதால் கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக பழுதை சரி செய்யாமல் மின்வாரிய ஊழியர்கள் காலம் கடத்தி வருகின்றனர். பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் தண்ணீரின்றி முற்றிலும் காய்ந்து நிலம் வறட்சி அடைந்துள்ள சூழலில் விவசாய நிலங்கள் வறண்ட நிலங்களாக காணப்படுகின்றன. கடந்த ஓராண்டில் மட்டும் 3வது முறையாக இந்த மின்மாற்றி தற்போது பழுதடைந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் விவசாயிகளிடம் வசூல் செய்து கொடுத்தால் மட்டுமே மின்மாற்றியை அதிகாரிகள் மாற்றுகின்றனர் என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த முறை வசூல் செய்து தராததால் கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக நெற்பயிர் தண்ணீரின்றி வாடி வதங்கிவிட்டதாகவும், ஏக்கருக்கு ரூபாய் 15,000 முதல் ரூபாய் 20,000 வரை செலவு செய்யப்பட்டுள்ளதால் குறைந்தபட்சம் இழப்பீடாவது அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். திமுக ஆட்சியில் தொட்டதற்கெல்லாம் காசு பார்ப்பது சமீப நாட்களாக வாடிக்கையாகிவிட்டது. ஆனாலும் விவசாயிகளிடமாவது வசூல் செய்வதை தவிர்க்கலாமே.